தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். மீண்டுமாய் உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் இருக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். நம்ம எபிரேய நிருபத்திலிருந்து படித்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை படித்து விட்டோம். விசேஷமாக விசுவாசத்தை குறித்து நாம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 74வது பாகம். அதாவது எபிரேய புத்தகத்துல 74 73 வாரங்கள் முடிந்து 74வது வாரத்திற்குள்ளாக கர்த்தருடைய கிருபையில வந்திருக்கிறோம். எபிரேய நிருப வேத பாடம் 74வது பாகம். நம்ம ஏற்கனவே சொன்ன வண்ணமாக இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச பட்டியலின் அதிகாரம். விசுவாசத்தை குறித்து அநேக முறை நான் விளக்கம் கொடுத்து விட்டேன். நேரம் அதுல சமயத்தை வீணாக்க விரும்பாதபடினால நேரம் அந்த பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லுவோம். கடந்த வாரங்கள்ல பார்த்தோம், மனிதன் எப்படி உயிர்த்தெழ முடியும் என்பதை குறித்து பார்த்தோம். மனிதன் உயிர்த்தெழுவதற்கு விதையையும் விதையிலிருந்து வரக்கூடிய அந்த பயிரையும் குறித்து பார்த்தோம். எப்படி மனிதன் உயிர்த்தெழுவான், மறுரூபமாக்கப்பட்ட மனிதன் எப்படி காணப்படுவான் என்று பார்த்தோம். அடுத்தது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இயேசு கிறிஸ்து மத்திய வானத்துல வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் பரலோகத்துல என்றென்றுமா அவரோடு கூட இருப்போம் என்று தெசலோனிக்கேர்ல இருந்து நம்ம இந்த உதாரணத்தை பார்த்தோம். ஒரு மனுஷனுடைய இருதயத்துல இயேசு இல்லை, அவன் ஒரு குடிகாரன். மற்ற ஆள் தேவனுக்கு பயந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன். இப்ப இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது இந்த மரித்து போன மனிதனுடைய ஆவியும் வரும் பொழுது, மேலிருந்த இயேசுவும் மரித்து போன மனிதனுடைய ஆவியும் வரும் பொழுது மரித்த மனிதன் கல்லிலிருந்து முதலாவது எழும்புவான், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நான் அநேக முறை இதை காட்டியிருக்கிறேன். என்றாலும் நிறைய புதிய 1-2 பேர் வாரந்தோறும் கலந்து கொண்டு வருகிறபடினால உங்களோடு திரும்பியும் பகிர்ந்து கொள்ள வருகிறார். இயேசு வருவார். இதுவரையில் சொன்னது நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனிமேலும் நிறைவேறும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அவங்க எழும்பி மேல இயேசுவோடு கூட மேல போகும் பொழுது பின்பும் உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா என்றென்றுமே அவரோடு கூட இருப்போம். இதுல கடந்த வாரங்கள்ல உயிர்த்தெழுதலின் வரிசையை குறித்து உங்களுக்கு எடுத்துக்கொண்டிருந்தேன். உயிர்த்தெழுதலின் வரிசை எப்படியாக இருக்கும், யாரெல்லாம் எழுந்திருப்பார்கள். முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சில காரியங்களை எடுத்தேன். உயிர்த்தெழுதலின் வரிசை எவ்வாறு இருக்கும், அதுக்கு ஏற்கனவே உயிர்த்தெழுந்து மரித்தவர்களும் உண்டு. சில வாரங்களுக்கு முன்பதாக அந்த பட்டியலை கொடுத்திருந்து திரும்ப உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள் உண்டு, புதிய ஏற்பாட்டு காலத்துல மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள் உண்டு. ஆனால் அவர்களெல்லாம் மீண்டும் மரித்து விட்டார்கள். அதான் அவரோட வித்தியாசம். உயிர்த்தெழுந்து மரித்தவர்கள் சாரிபாத்து உதயவனுடைய மகன் எலியாவுடைய நாட்கள்ல, அடுத்தது சுனேமியாளின் மகன் எலிசாவுடைய நாட்கள்ல, அதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா எலிசாவுடைய எலும்பில் பட்டு உயிர்த்தெழுந்த மனிதன். அந்த மனிதன் ஒருவேளை சுனேமியாளின் மகனாக இருக்கலாம் என்று கூட சரித்திரம் சொல்லுகிறது. ஆனா இவங்கெல்லாம் உயிர்த்தெழுந்து வந்தாலும் கூட இவங்க மறுரூபமாக்கப்படவில்லை. அதான் ஒரு வித்தியாசம். அது நல்லா தெரிஞ்சுக்கிடணும். நாயின் ஒரு உதயவனுடைய மகன், அவன் அழுது கொண்டு இருப்பதை பார்த்து பாடையை தொட்டு அவனை எழுப்பினார் ஆண்டவர். அதே மாதிரி எவீரனுடைய ஜபாலயத்தனன் எவீரன் மகள். எல்லாத்துக்குமே சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் செய்கிறது. இப்போ நாயின் ஒரு உதவியனுடைய மகன் 2 நாள் ஆயிருக்கும், 3ஆவது நாள் ஆனா பாடையை தொடுகிறார், பாடியை தொடல. ஆனா ஜபாலய தலைவர் எவீரனுடைய மகள் மரித்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, ஆனா கையை பிடித்து எழுந்துகிறார், தலித்தாகுமே என்கிறார். அதே மாதிரி மார்த்தாள் மரியாளின் சகோதரன் லாசர் 4 நாள் ஆயாச்சு, தொடவும் இல்லை, பாடையை தொடவும் இல்லை, மனிதனை தொடவும் இல்லை. ஆனால் வெளியிருந்து லாசர்வே வெளியே வா என்றார். கல்லறையில் உள்ளவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்பதற்கு முன் அடையாளமாக செய்யப்படுகிற it's a foreshadow. He is giving an example that the people in the sepulchre will hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்.
என்பதற்கு ஒரு சாட்சியான காரியம் தான் இது தவிர லாசரு மீண்டும் மரித்து போனான். இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில தொற்கால் என்ன அர்த்தம் கொள்ள தபித்தாள். அவளும் மரித்து உயிரோடு வந்தாள். அதே மாதிரி ஐத்திகி என்ற வாலிபன் ஜன்னல்ல உட்கார்ந்து பாலுக்கு மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும் பொழுது கீழே விழுந்து மரித்தான். ஆனால் அவனும் திரும்ப உயிரோடு வந்தான். ஆனால் இவர்களை உயிர்த்தெழுந்த பட்டியல்ல சேர்க்க முடியாது. தேவன் ஒரு முன்னடையாளமாக இவர்களை செய்தாரே தவிர இவர்களெல்லாம் மறுரூபமாக்கப்படவில்லை. இவர்கள் பரலோகம் செல்லவில்லை, பூமியிலே திரும்பவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இவர்கள் எல்லாரும் மீண்டும் உயிர்த்தெழுவார்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ உண்மையான உயிர்த்தெழுதல் என்பது உயிர்த்தெழுதலின் முதல் பரரானவர் இயேசு கிறிஸ்து. அதான் அந்த வரிசை. இயேசு கிறிஸ்து சில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்பொழுது எழுவார்கள்? முதல்ல கடந்த வாரம் கொடுத்த, இந்த வாரம் கொஞ்சம் டீட்டெயில்டா கொடுக்க விரும்புகிறேன். அடுத்தது சபை, ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படும், மறுரூபமாக்கப்படும். அப்புறம் 2 சாட்சிகள். பழைய ஏற்பாட்டு காலத்துல, புதிய ஏற்பாட்டுல உபத்திரவ காலத்தில், மகாபத்திரவ காலத்துல சாட்சி பகர்ந்த 2 நபர்கள். அடுத்தது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்பொழுது உபத்திரவ கால பரிசுத்தவான்கள் அடுத்த கடைசி வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு முடிந்து அந்த காலகட்டங்கள்ல எல்லோரும் மரித்தோர் எல்லாரும், இதுவரையில் எழும்பாதவர்களும் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் எழும்பி அவரவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை பெறுவார்கள். அப்ப முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு, அதாவது இப்ப ஒருத்தன் மரித்து போயிருக்கிறான்னு வைங்களேன், இயேசு மத்திய வானத்துல வரும் பொழுது அவன் உயிரோடு எழும்பிட்டான்னா அதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன், பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவன் விசுவாசி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், எவனுடைய இருதயத்துல இயேசு வாசமா இருக்கிறார். நல்ல ஞாபகம். நாட் பிகாஸ் somebody is Christian, not because somebody is wearing a cross, not because somebody is having a Christian name. அதனால அல்ல. ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு மரித்து, ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து புது ஜீவிதம் உடையவனாக காணப்படுகிறவனுக்குத்தான் இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் என்று சொல்லும் பொழுது அவன் ஒருவேளை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு வந்து விட்டாரானால் அவன் முதலாவது உயிர்த்தெழுவான். அவனுக்கு 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் அவன் மேல் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இந்த உயிர்த்தெழுதல்ல பல காலகட்டங்கள் இருக்குது. ரகசிய வருகையில 1. அடுத்தல முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சற்று விலாவரியாக பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து, தூதன் சொல்லுகிறான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்க இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இது ஒரு சாட்சி நமக்கு. கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள், காலியான கல்லறை. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர்ந்து எழுந்தார் என்று சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலியா ஊருக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். நிறைய வசனங்கள் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்க மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த வசனங்கள் எல்லாம் தேவை. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற்பரான கிறிஸ்து தான் முத எழும்பினார். அதனாலதான் நம்ம இது எதற்கு சமம்னு வச்சோம்னா, முதற்கனி பண்டிகை இஸ்ரேல்ல கொண்டாடப்படுகிற 3ஆம் மாதத்தில் கொண்டாடப்படுகிற 3வது பண்டிகை பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 3வது பண்டிகை உயிர்த்தெழுதலின் முதல் பரப்பானவர். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பஸ்கா பண்டிகையில இயேசு அடிக்கப்பட்டார், நாமும் கிறிஸ்துவோடு கூட மரித்து உயிர்த்தெழுந்து உயிர்த்தெழ வேண்டும். அதற்கு கிறிஸ்துவின் முதற்பலனானவர். 2வது புளிப்பில்லா அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாவம் காணப்படக்கூடாது.
அப்ப நாம அவரோடு உயிர்த்தெழுந்து அடுத்தது பெந்தேகோஸ்தே பண்டிகை, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளா. அதனாலதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணுங்கிறது. கிறிஸ்தவனாய் வாழுவதற்கு கிறிஸ்துவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அடுத்தது எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தியின் நாள் 7வது மாதத்துல கூடார பண்டிகை, அப்படி நிறைய போகுது. ஆனா பேசிக் என்னன்னா, கிறிஸ்துவோடு கூட அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு கூட நாம் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும். ஆனால் உயிர்ப்பிக்கிறதுல முதல் பலன், முதலாவது உயிர்க்கப்படுவர் இயேசு. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்க்கப்படுவார். முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்புறம் இந்த ஒரு வரிசை இருக்குது. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்பொழுதெல்லாம் வருவார்? ஒன்று, நல்ல கவனிங்க, ரகசிய வருகையில வருவார். மத்திய வானத்தில் அவர் வருவார். அவர் வந்து முடிந்த உடனே உபத்திரவ காலம் தொடங்கும். அந்தி கிறிஸ்து, he will take over the rule. ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி துவங்கும். அந்த ஆட்சியின் துவக்கத்திற்கு பிறகு இறுதி 7 வருடம் முடியும் பொழுது மீண்டும் இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் வருவார். யுத்தம் பண்ணுவதற்கு வருவார். அர்மகதோன் யுத்தம். சோ அப்புறம் ஒரு 1000 வருட அரசாட்சி. சாத்தான் சில காலம் விடுதலையாக வேண்டும். பின்னும் வெள்ளை சிங்காசனம் போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு முறையிலும் சில உயிர்த்தெழுதல்கள் நடக்கும். ஆனா முதல் எழும்புகிறவர் இயேசு. அந்த வரிசைக்கு பிறகுதான் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இன்னும் ஒரு உங்களுக்கு ஒரு முக்கியமான இது கொடுத்திருக்கிற, உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட சாட்சிகள். இது ரொம்ப முக்கியம். வேதத்துல நம்ம கோர்வையா அங்கங்கே இருக்கும். நம்ம அதை கோர்வையா எடுக்கல. உங்களுக்கு உங்க ரெஃபரன்ஸுக்காக இவைகளை கோர்வையாக கொடுத்திருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுதான் நமக்கு கிறிஸ்தவத்துக்கே இல்ல அடிப்படையே. அதுதான். அவர் உயிர்த்தெழுந்தாரு, நீ உயிர்த்தெழணும். உயிர்த்தெழாம உனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. கிறிஸ்து உயிர்த்தெழவில்லையானால் பிரசங்கம் வருதா, விசுவாசம் வருதா, இத்தனை காலமும் பட்ட பாடுகளும் வருதா? You see, the resurrection of Jesus is very much important, essential that you are united with Christ. So இப்போ இதை கண்ட சாட்சிகள் நிறைய இருக்குது. இந்த சாட்சிகளை பார்த்தீங்கன்னா, மகதலேனா மரியாளுக்கு அவர் தோற்றமளித்தார், பார்த்தாங்க. they witnessed, they saw. ஸ்திரீகள் பார்த்தாங்க. 2 சீடர்கள், முக்கியமான காரியம். 2 சீடர்களோடு எம்மாவருக்கு போகிற சீடர்களோடு இவர் கூட பேசிக்கிட்டே போறாரு. ஒருத்தன் பேரு கிளையப்பா. அவர் வேதத்திலிருந்து சில காரியங்களை அவங்களுக்கு சொல்லி, தன்னை குறித்து எழுதியிருக்கிறதை சங்கீதங்களிலும் பிரமாணங்களிலும் எழுதியிருக்கிறதை எடுத்து அவர்களுக்கு சொல்லுகிறார். பின்னால அவங்க 2 பேரும் சொல்றாங்க, டே, அவர் நம்ம கூட வரும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? This is what உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு இடைப்படும் பொழுது, when you are united, நாம கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது சொல்லித்தரேன், உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். நீங்க தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சும்மா இந்த தண்ணியை கொடுக்கறது இல்ல. இயேசுவின் மேல வாஞ்சியான்னு இருக்கும் பொழுது நிறைய காரியங்களும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த 2 சீடர்களும் கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க. என்ன நடக்குது? அந்த ஆள் உயிரோட வருவான்னாரு. இவர் கூட வரும்போது இயேசுன்னு அவங்களுக்கு தெரியாது. கடந்து போகிறவர் போல காணப்படும். அங்க வீட்டுக்குள்ள வந்து அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்படும். they witnessed. ஏன்னா அவர் சாட்சியை விட்டு சென்றார். அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த இவரை சிலுவையில் அறைந்தவர்கள் யூதர்கள்லாம் என்ன பண்ணாங்க? பரிசேயர் இவங்கெல்லாம் அங்க காவல் காக்கக்கூடியவன்ட்ட காசை கொடுத்து போய் சொல்லிட்டாங்க. அவங்க பாடியை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்கன்னு. அவங்களும் அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பேர் இருக்குது. ஆனா அவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு வேளெல்லாம் சாட்சிகள்
அடுத்த சாட்சி யாருன்னு பாருங்க. 2 சீடர்கள் பேதுருவுக்கு தரிசனமானார். மேல் வீட்டறையில் வந்து நின்னார். இன்னும் தாமஸ் கிட்ட வந்து கையை காட்டினார். வா வா, உன் விரலை விட்டு பாரு. இதெல்லாம் லிட்டரலி நடந்த சம்பவங்கள், பொய்யா இல்ல, ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி கிடையாது. அப்படி பொய்யாக எதையாவது எழுதியிருந்தால் கிறிஸ்தவம் உங்களை தாண்டி இன்றைக்கு இதுவரை எல்லாவற்றையும் தாண்டி வந்து நிற்காது. உலகத்திலேயே அதிகமாக அழிப்பதற்கு கங்கணம் கொட்டி ஒண்ணு மதம் கிறிஸ்தவ மதத்தை தான் அதிகமா அழிக்க முயற்சி பண்ணாங்க. ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனா இதுவரை அதிகமாக தீ கொளுத்தி எரிக்கப்பட்டது வேதாகமம். அதிகமாக கொலை செய்யப்பட்ட மதத்தினர் கிறிஸ்தவர்கள் தான், வேற எந்த மதத்தினரும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் தான் நிறைய பெர்சிக்யூட்டட் தேர். இன்னைக்கு உலகம் முழுவதும் அதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு முறை தோமாவுக்கு காட்சி அளித்தார். அதான் நான் சொன்னேன், விரல்ல மனே கையை விட்டு பாருடா அப்படின்னு சொன்னேன். கல்லிலே கடல்ல காட்சி அளித்தார் சீடர்களுக்கு 7 பேருக்கு. அடுத்தது கலிலே உள்ள மலையில காட்சி அளித்தார். இதெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்க. அடுத்தது பாருங்க, 500க்கும் அதிகமானவருக்கு. இதெல்லாம் நாம வந்து இக்னோர் பண்ணவே முடியாது. 500 பேரை நீங்க செட் பண்ணி நாங்க பார்த்தோம்னு சொல்லுங்கன்னு சொல்ல வைக்க முடியுமா? 500க்கும் அதிகமானவருக்கு காட்சி அளித்தார். யாக்கோபுக்கு காட்சி அளித்தார். கொரிந்தியர்ல வரும்போது பவுல் எழுதுகிறார். அடுத்தால எழுதுகிறார், அகால பிறவியான எனக்கும் காட்சி அளித்தார் பவுல் சொல்லுகிறார். அடுத்தது ஒலிவ மலையில் 40 நாட்களுக்கு இவர் தன்னை உயிரோடு இருக்கிறவரா. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர்ல உங்களுக்கு நான் காட்ட விரும்புறேன். இதெல்லாம் நான் சும்மா ஏதோ கதை விட்டுட்டு இருக்காரு பிரதர் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அப்போஸ்தலர்ல 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, தெயோப்பிலுவை இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அது லூக்கா எழுதின புத்தகம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் இருந்தார். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாயி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவளுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பி. ஏன் நாம் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும்? நிறைய பேருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க எவன் ஒருவன் விசுவாசம் வைக்கிறானோ அவனுக்கு தான் தெரியும் இயேசு உயிர் தெழுந்தது உண்மைன்னு. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா விசுவாசம் வைக்காம நம்ப முடியாது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை தான். எப்படியாவது ஒரு he should leave an evidence to the entire world that he came back to life again. That's what the main point is here. திரும்ப அவர் உயிரோடு வந்தார் என்பதற்கு அத்தாட்சி வேணும். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எவ்வளவு நாள்? 40 நாளைக்கு. 40 நாளைக்கு காட்சி அளித்தார். அடுத்தது யாருக்கு தெரியுமா? நீங்க நிரப்பிக்காங்க. I can boldly say my Jesus is alive. See, because he lives, I can face tomorrow. நம்ம ஒரு பாட்டு உண்டு. நான் அவர் ஜீவிக்கிறபடினால எதிர்காலத்தை சந்திக்க முடியும். நான் இன்னைக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப ஜூம் எடுத்துக்காங்களேன். நான் ஜூம் பர்ச்சேஸ் பண்ணி அமெரிக்கால இருந்து இந்த பாடத்தை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டடி எடுத்து வாரத்துல 3 நாள் எடுத்து ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் என் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுக்கு எனக்கு நேரம் போகலன்னு சம்பாத்தியமா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவர் ஜீவிக்கிறபடினால அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதுக்குதான் என்னையும் ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறார். சும்மா உட்கார்ந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு கர்த்தர் நமக்கு நிரப்பல.
பவுலுக்கு கொடுத்தாரு. ஏன்னா he is leaving. நம்மளை தெரிந்து கொண்டவர்னா அடுத்தது நம்ம மூலம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் காண வேண்டும். நிறைய பேருக்கு சந்தேகம், இவன் கிறிஸ்தவனா இல்லையான்னு. ஏன்னா நாம உயிர்த்தெழுந்த இயேசுவை நமக்குள்ளாக கொண்டிருந்தால் நம்முடைய ஜீவிதம் புதிதான ஜீவனமா இருக்கும். அதான் விஷயம். பேசிக்கு இல்லாம சும்மா காணிக்க கொடுக்கறதுனாலயோ கிறிஸ்தவனா இருக்கிறதுனாலயோ மறிக்கணும் இயேசுவோடு. அவன் இயேசுவோடு உயிர்த்தெழுந்த வேணும். அடுத்தது உயிர்த்தெழுந்த இயேசுவை தன்னில கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய ஜீவிதம் மாற்றமுடைய வராது. அப்போ தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பிப்பதற்கு காரணம் நம் மூலமாய் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்களும் காண வேண்டும் என்பது. நிறைய இடங்கள்ல நம்முடைய ஜீவிதமே என்ன, அவர் செத்து போனாரு, அவரு போயிட்டாரு அப்படிங்கதான் இருக்கும். ஒரு நம்ம குடும்பத்துல யாராவது மருத்துவரு விட்டுட்டு போயிட்டாரு, என்ன செய்ய? ஆனா நம்ம ஆண்டவர் விட்டுட்டு போகல. நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர், நம்மை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர். அதனால அவருக்கு நம்ம சாட்சியா இருக்கும் பொழுது நம்மை அவர் உயர்த்தி வைப்பார். அடுத்தது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், இயேசு மறுபடியும் மகா சித்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சேலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. போன வாரம் சொன்னேன், கண்மலை பிளந்தது, கல்லறை திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்திருந்தது. எப்ப எழுந்துச்சுது? அடுத்த வசனத்தை பார்த்தா நல்லா தெரியும். அவர் உயிர் தெழுந்த பின்பு. அப்போ 3வது நாள் தான் எழும்புனது. ஆனா இங்க எழுதும் போதும் மத்தேயு எப்படி எழுதியிருக்கிறார்? இது ஒரு என்ன எவிடன்ஸ்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அதாவது அன்னைக்கு ஒரு கூட்டம் எழும்புது பாருங்க, அது நல்ல ஒரு எவிடன்ஸ். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள் தெசலோனிக்கேர்ல பாக்குறோம். அதற்கு முன் அடையாளம் தான் இது. அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் பரலோகத்திற்கு, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் அதுல விளக்கம் கொடுக்க விரும்பல, வேற எங்கேயும் டீட்டெயில் கிடையாது. இவர்கள் உயிர் தெழுந்து திரும்பியும் வாழ்ந்து மரிக்கவில்லை. கல்லறை திறந்த பொழுது, இயேசு உயிர் தெழுந்து வந்த பொழுது ஒரு கூட்டம் எழும்பிச்சுது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அது யாருன்னு நமக்கு தெரியாது. சோ அப்ப இயேசு கிறிஸ்து எழுந்த பொழுது அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம், அந்த சரீரம் எழுந்தது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு காணப்பட்டார்கள், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவங்க திரும்பியும் வாழ்ந்து திரும்பியும் மரித்து போனார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. 3வது சபை. நாம எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். இதை உங்களுக்கு பாருங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ராப்சர். ராப்சர் மீன்ஸ் ஸ்நாச்சிங். All of a sudden Christians will be taken away, taken up to heaven. இந்த பூமியிலிருந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அது எப்படிங்கிறத பார்க்க போறோம். என்ன, நாம இப்ப எங்க இருக்கிறோம்னா, இயேசு மரித்தாச்சு, இயேசு மரித்து உயிர் தெழுந்தாச்சு. நம்ம கிருபையின் காலத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள்ல நாம என்ன சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம், இயேசு வருவார், இயேசு வருவார், அவர் சீக்கிரம் வந்து நம்மை அழைத்துக் கொள்ள போகிறார், அவர் வரும் பொழுது ஆயத்தமுள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், அவர் மத்திய ஆகாயத்துல காணப்படுவார்னு நம்ம போதித்து கொண்டு இருக்கிறோம். எதுக்கு? அவர் வரப்போகிறார் ரகசிய வருகையில். அவர் திடீரென்று மத்திய ஆகாயத்துல வரும் பொழுது, நல்ல கவனிங்க, அப்பதான் நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் விசுவாசிகளும். நாம் உடனே கிறிஸ்தவெல்லாம் இல்ல, விசுவாசிகள், கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணத்துல ஐக்கியப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதல் ஐக்கியப்பட்டு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதுதான் ரகசிய வருகை, ராப்சர். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இது முடிஞ்சதும் இந்த ஹோல் வேர்ல்டுல பயங்கர பிரச்சனை தொடங்கும். Who will become the leader? யார் தலைவராக இருப்பது? அப்பதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல வருவான். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் வருவான். 6ஆம் அதிகாரத்துல காட்டுறோம் பாருங்க.
ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். இந்த வெள்ளை குதிரை யாரை குறிக்குதுன்னா அந்தி கிறிஸ்து. அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. இதுதான் முக்கியமான வசனம். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் பெறப்பட்டான். இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எல்லாரும், ஒருவேளை அமெரிக்கால டெல்டா ஏர்னு ஒரு ஏர் இருக்குது, ஏர்லைன். அதுல இப்ப எப்படின்னு தெரியாது, அந்த நாட்கள்ல சொல்லுவாங்க, அங்க பைலட் 2 பேர், ஒரு விசுவாசி இன்னொன்னு அவிசுவாசி இருப்பாங்க. Suppose if rapture happens while they are flying, the Christian believer will be taken up. அப்ப அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னா ஆக்சிடென்ட் நடக்கும் பார்த்தீங்களா? அதனால எப்பவுமே 2 பேர் வச்சிருப்பாங்க. ட்ரெயின்ல அது மாதிரி நடக்கும். கம்பெனிஸ்ல பாதி பேரை காணாது, குடும்பத்துல பாதி பேரை காணாது. சோ உலகம் முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும் பொழுதுதான் இந்த அந்தி கிறிஸ்து ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் வருவான். தட் இஸ் இது தானியேல் சொல்லியிருக்கிறாரு, எசேக்கியேல் சொல்லியிருக்காரு. எல்லா மேஜர் தீர்க்க தரிசன புத்தகங்களில் எல்லாம் இந்த கடைசி காலத்தை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப உங்களை சொல்லித்தரேன். தானியேல் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இவனை குறித்து ஒரு சிறிய கொம்பு, பெரிய பெருமையானவர்களை பேசும் வாயை உடையவன் இவன். 9ஆம் அதிகாரத்துல தானியேல் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இங்க இருக்கு பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 25 பாருங்க. ஃபுல்லா நான் விளக்க வரும்பல. அவர் ஒரு வாரம் அளவு அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, யாரு? அந்தி கிறிஸ்து. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு 27ஆம் வசனம் வாசிக்கிறது. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனால் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். இப்போ மேசியா சங்கரிக்கப்பட்ட பிற்பாடு கிருபையின் காலம் தொடங்கி விட்டது. இன்னும் ஒரு வாரம் இன்சிடென்ட் நடக்க வேண்டியது இருக்குது. அந்த ஒரு வாரத்துக்காக வேண்டிதான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு வாரத்திற்குள்ள நாம போய்விடக்கூடாது. அதனாலதான் அடுத்தால சொல்றாரு பாருங்க, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறவன் மேல் தீர்வு மட்டும் சொல்லி என்ன சொன்னா, அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். இந்த 7 வருடம் நான் உங்களோடு கூட நான் ஐக்கியப்பட்டு இருப்பேன், உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் செய்து தருவேன், உங்களுக்கு ஆலயத்தை 3ஆம் ஆலயத்தை நான் கட்டி தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த அந்தி கிறிஸ்து யூதர்களோடு ஒரு வாரம் உடன்படிக்கை பண்ணுவான். ஆனா அந்த 3 வருடம் முடியும் பொழுது அங்கே உடன்படிக்கையை மீறி விடுவான். அந்தி கிறிஸ்து இந்த 3 வருடம் முடியும் பொழுது தன்னை தேவனாக அவன் இது பண்ணுவான். அதான் நம்ம வாசித்த 9ஆம் அதிகாரம். தன்னை தேவனாக அவன் அறிக்கை பண்ணி இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அப்பதான் உணருவாங்க, ஐயோ தப்பான ஆளெல்லாம் நம்ம இந்த பூமியில அவனை நம்ம பின்பற்றிட்டோம்னு சொல்லி அவனுக்கு எதிராக செயல்படுவார்கள். இந்த உபத்திரவ காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும். 7 வகையான முத்திரை நியாய தீர்ப்பு, 7 வகையான எக்கால நியாய தீர்ப்பு, 7 வகையான கோபக்காலசம். ஒவ்வொரு வருடமும் போக 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 7வது வருடம் சிவியரா இருக்கும். அதனாலதான் ஒரு வாரம் அளவும் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி பாதி சென்ற பொழுது எல்லாத்தையும் ஒளிய பண்ணுவார். அவர் சொல்லுவார், ஆலயத்துல போய் உட்கார்ந்துட்டு நான் தான் கடவுள்,
நீங்கள் என்னைத்தான் நீங்க கும்பிட வேணும் அப்படின்னு கடைசி. இப்போ இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க, உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த 7 வருடம் முடியும் பொழுதுதான் வெள்ளை குதிரையில இயேசு வருவார். அது எதுக்கு வராரு? பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு கூட்டி வருவாங்க. இப்ப இயேசு எப்பெல்லாம் மத்திய ஆகத்துல வருவாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும். இப்போ ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும் இந்த இடத்துல, அது பின்னால நம்ம பார்க்கலாம். இது முடிஞ்சதுமே 1000 வருட அரசாட்சி தொடங்கும். அதுதான் அர்மகதோன் யுத்தம். 1000 வருட அரசாட்சி முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு சாத்தான் விடுதலையா இருப்பான். பின்னும் வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு கடைசி உயிர்த்தெழுதல் நடக்கும். அங்க எல்லாரும் நல்லவனும் கெட்டவனும் எல்லாரும் வந்து எழும்பும். இப்போ இந்த வசனங்களை பாருங்க நீங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். நாம் பார்த்திருக்கோம். உயிரோட இருக்கும் நாமே எதிர்ந்து போக அதை எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இது மறந்துடக்கூடாது. அப்போ சபை ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளதை குறித்து வசனங்களை இங்க கொடுத்திருக்கிற. எப்போ வருவாரு? நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பண்பு. அதான் போய் இப்போ ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. அந்த நேரத்தில் நாம ஆயத்தமா இருக்கணும். சரி, இன்கேஸ் நம்ம ஆயத்தமா இல்ல, உபத்திரவ காலம் தொடங்கிட்டுனா இதுல கடந்து செல்லுறவுடைய பாடு பயங்கர கஷ்டமா இருக்கும். இங்கேயும் போய் நான் ரட்சிக்கப்பட மாட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா உங்களுடைய அழிவு வந்து இட்ஸ் a doomsday for you, யாரா இருந்தாலும். ஆனா சில இதுவரையிலும் கிறிஸ்துவே தெரியாத மாதிரி இருந்தவங்க இந்த மகா உபத்திரவ இதுல வருவோமே, இந்த இந்த உபத்திரவ காலத்திற்குள்ள போயிட்டாங்கன்னா அங்க போய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க வைங்க. இந்த 7 வருடத்துல நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அவன் சாத்தான் வந்து சொல்லுவான், அந்தி கிறிஸ்து, கள்ளத்திற்கு தரிசி, அந்தி கிறிஸ்து, சாத்தான் 3 பேரும் எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் நமக்கு ட்ரினிட்டி இருக்குதோ அதே போல அவனுக்கும் ட்ரினிட்டி இருக்கும். சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ளத்திற்கு தரிசி. இவங்க இந்த 7 வருடமும் எல்லாரும் ஒரு முத்திரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நிறைய பேரு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்கதான் இரத்த சாட்சியா மரிப்பார். 5வது முத்திரையில பார்த்தாங்கன்னா பலிபீடத்தின் கீழ் ஆத்துமாக்கள் கூக்குரலிடுவாங்க. எது வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய ரத்தத்தை குறித்து நீர் கணக்கு கேட்காம இருக்கிறீங்க, அவங்களுக்கு வெள்ளாங்கிகளை கொடுத்து கொஞ்சம் பொறுத்துரு. அவங்க கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் வரட்டும், சேர்ந்து அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த உபத்திரவ காலத்தின் ஊடாய் கடந்து செல்லுகிற அநேகர் மரிக்கிறாங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாருமே இயேசு இந்த அர்மகதோன் யுத்தத்துல வரும் பொழுது ஒரு கூட்டம் உயிர் தழுவார்கள். ஒண்ணு சபை மேல எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. இப்ப சபை மேல இருக்கு பாத்தீங்களா. அதுல இன்னொரு ரகசியம் இருக்குது. பெமா சீட் ஆஃப் கிரைஸ்ட், கிரீக்ல பெமா, the judgment seat of Christ. இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையா இருக்கு. மரித்து உயிரோடு எழுந்தவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க மேல போய் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்னால ஒரு நியாய தீர்ப்பு நடந்துரும். ஏன்னா அவங்க வந்து அந்த இதுல இருந்து இந்த புறங்கள்ல இவங்கெல்லாம் 1000 வருஷ அரசாட்சியில கலந்து கொள்ள வேண்டும். அப்ப அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட அவரவர்கள் கிரியைகளுக்கு தக்கதான நியாய தீர்ப்பு உண்டு. ரட்சிக்கப்பட்டுட்டா பரலோகம் போறது கன்ஃபர்மேஷன். ஆனா அந்த நியாய தீர்ப்புலயும் சில விதவிதமான இதுகள் உண்டு, கேட்டகரி உண்டு. ஒருத்தன் பியூர் பெர்ஃபெக்டா இருந்திருப்பான், இன்னொருத்தன் கொஞ்சம் பாவம் செய்யாட்டியும் கொஞ்சம் நெய்யாமையான இருந்திருப்பான். அவரவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக பலன்கள் உண்டு. அப்ப இந்த 1000 வருட அரசாட்சியில இவங்க இந்த கட்டத்துக்குள்ள இருக்கிறாங்கல்ல,
இவங்கெல்லாம் 1000 வருட அரசாட்சிக்குள்ள போகணும்னா கிறிஸ்துவின் நியாயாசனம்னு ஒண்ணு இருக்குது. அந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்துல போய் அங்க நியாய தீர்ப்பு முடிச்சு இங்க வந்துருவாங்க. இது ஒரு கதை, சம்பவம். கதை இல்ல, சம்பவம். சோ அதனாலதான் நமக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நிறைய படிச்சோம். என்ன சொல்லிருக்கு? ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு மைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நான் போன வாரமே சொன்னேன், இதுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் மறுரூபமாக்கப்படுகிறது எப்படி? வருகிற மேனியை நாம் விதைப்பதில்லை, எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த 2 ஸ்லைடு இருக்குது, இப்ப நான் ஃபுல்லா காட்டியாச்சு உங்களுக்கு. அப்போ மறுரூபமாக்கப்படுகிறதுங்கிறது எப்படின்னு போன வாரத்துக்கு முந்தின வாரம் எடுத்த அந்த அதை போய் பாருங்க தயவுசு. எப்படி நாம் உயிர்த்தெழுவோம், நம்முடைய சரீரம் எப்படி இருக்கும், இவளை குறித்து விளக்கமாக பார்த்தோம். ரோமர் 8:11 சொல்லுகிறார், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்த எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தாலும். இதுதான் மெயின். உங்க இருதயத்திற்குள்ள இயேசுவை எழுப்பின அதே ஆவி இருந்தால்தான் உங்களுடைய சரீரம் எழும்பும். உயிர் தெழுந்தாலும் சரி, மரித்து போயிருந்தாலும் சரி. உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவி இல்லையான, உங்களுக்குள்ளாக மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி இல்லையான, அவர் வரும் பொழுது நம்மை அவர் உயிர்ப்பிக்க முடியாது. அவர் வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நமக்குள்ளாக கிறிஸ்துவை மரித்தவர்ந்து எழுப்பினுடைய ஆவி இருக்கணும், அதுதான் பரிசுத்த ஆவி. அதே ஆவியினாலதான் நம்ம ஒருவேளை மரித்து போயிருந்தாலோ அல்லது உயிரோடு இருந்தாலோ, உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்படுவோம், மரித்து போயிருந்தால் சாவுக்கேதான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். போன வாரங்களை இவ்வளவு டீட்டெயிலா நான் எடுக்கிறேன். அடுத்தது இந்த ட்ரிபுலேஷன் பீரியட்ல ஒரு உயிர்த்தெழுதல் நடக்குது. அது என்னன்னா, 2 சாட்சிகள் மகா உபத்திரவ காலத்துல, இந்த 2-3 வருஷங்கள்ல 2 பேரும் ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லி கொண்டிருப்பாங்க. டேய், நீங்க யாருமே முத்திரை வாங்கிறாதங்க, மரித்தாலும் பரவாயில்ல, நீங்க மரித்தாலும் பரவாயில்ல, சத்ரு மேலத்திலிருந்து கீழே தள்ளியாச்சு, அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லி உங்களை உபத்திரவப்படுத்துவான். Don't worry about death. Death is not an end. It's a beginning. அதுதான் பெரிய காரியம் கிறிஸ்தவர்கள். நம்ம இதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் கிறிஸ்தவர்கள் உபத்திரவங்களை சந்திக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதனால இவன் இந்த பாதாளத்தில் அதாவது அந்தி கிறிஸ்து தங்களை கொன்று போடுவான் என்று தெரிந்தும் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அடுத்தால பாத்தீங்கன்னா மகாநகரத்தின் வீதியில இந்த பாடி கிடக்குது. அங்குதான் நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க, கல்லறையில வைக்க விட மாட்டாங்க, கிடக்கட்டும், டெட் பாடி கிடக்கட்டும். உலகத்துல உள்ள எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன் இப்போ இது வந்துச்சு, வீடியோ கேமரா, இது மீடியா. அந்த பழைய நாட்கள்ல எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அப்ப அந்த நாட்கள்ல எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, அது எப்படி பார்க்க முடியும்? அப்போ மீடியா இல்ல, அப்போ வீடியோ இல்ல, அப்போ சேட்டலைட் இல்ல, அது எப்படி அமெரிக்கால நடந்தது இந்தியால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு கேள்வி கேட்டாங்க. ஆனா இன்றைக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு, அடுத்த செகண்டே 3 நாளைக்கு நீங்க டெட் பாடியை பார்க்கலாம். அங்க ஊர்ல உள்ள ஜனங்கள்லாம் டெட் பாடியை புதைக்காதங்கடா, இல்லைன்னா அது மாதிரி ஆயிரும், அவர் கொண்டு ஒண்ணும் பண்ணாதங்க, கடக்கட்டு டெட் பாடி. ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்தார்ல, அது மாதிரி யாரும் இந்த பாடியை கடத்திட்டு போயிடக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாது. என்னதான் நடக்கும் பார்ப்போம், எப்படிதான் உயிர்த்தெழுகிறான்னு பார்ப்போம். அவங்களுக்கு பயங்கர வல்லமை. ஏன்னா அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அக்கினியை இறக்குனாங்க, மழை வந்துச்சுது, பல அற்புதங்களை செய்தார்கள். அவர் 2 தீர்க்கதரிசனம் பூமியின் குடிகளை அவங்க பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியினால். ஏன் பூமியின் குடிகள்னா யாரு?
அந்த முத்திரையை தரித்தவர்கள், அந்தி கிறிஸ்துவை வொர்ஷிப் பண்ணவங்க, அவங்களுக்கு வந்து நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்லி. அதனால இவங்க 2 பேரும் இறந்ததும் இந்த அந்தி கிறிஸ்துவை பின்பற்றின எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புறாங்க. காரணம், அவங்க கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். ஆனா 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம். இப்பதான் பயம் கொடுக்குது அவர்களுக்கு. நிறைய சம்பவங்கள் எல்லாமே இருக்கு. சில காரியங்கள் சொன்னா நமக்கெல்லாம் ஒரு மாதிரி அன்யூஷுவலா இருக்கு. செத்து போனவன் எழும்பி இருக்கிறதா? சுனாமி வர்றதுக்கு முன்னதாக யார்கிட்டயாவது நம்ம சுனாமி இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தா யாராவது ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா? கேவலமா சிரிச்சிருப்பாங்க. ஆனா சுனாமிங்கிறது வந்து நம்ப முடியாத ஒரு சம்பவம். கடற்கரை ஓரத்துல கூட எல்லாரும் சிரித்து கொண்டுதான் நின்றார்கள். கர்த்தர் சுத்தமான அடுத்த வாரம் அந்த சில ஸ்லைட்ஸ் உங்களுக்கு காட்ட விரும்புது. they were just enjoying. கடல் இங்க வராது, அவருக்கு எல்லை வைத்திருக்கிறார். அந்த எல்லையை தாண்டி கடல் தண்ணீர் உள்ளுக்கு வராது. ஒரு 2 பனை உயரத்துக்கு தண்ணி மேல போகுது. அடுத்த செகண்ட் எல்லாரையுமே வாரி சுருட்டி கொண்டு சென்றது. அதே மாதிரிதான் இவர்களுக்குள்ளாக எழுப்பி நின்றதுமே பயம் கொடுத்து ஆரம்பிச்சது. அது மாத்திரம் இல்ல, நடந்தது என்ன? இங்கே ஏறி வாண்டுங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான ஒரு சத்தம் கேட்டு, இப்ப ஏறி வாருங்கள் என்று ஒரு சத்தம். மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். இங்க ஏறி வாருங்கள். இங்க இப்ப ஆண்டவர் வரல, ஆனா அங்கிருந்து கூப்பிடுறாரு, ஏறி வாருங்கள். மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். இது ஒரு 2 சாட்சிகள் உயிர்த்தெழுந்தார்கள். இவர்கள் எழுந்தார்களானால் நாம் எழுவோம். அடுத்தது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஏசாயால சொல்லப்பட்டது, மரித்தவமுடையவர்கள் பிரேதமான எண்ணங்களோட கூட எழுந்திருப்பார்கள். இதுதாங்க நமக்கு ஆணித்தரமான ஒரு வசனம். மரித்தவமுடையவர்கள் பிரேதமான எண்ணங்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீருங்கள். உங்களுடைய பனி பூண்டுகளின் மேல் பையும் பனி போல இருக்கும். மரித்தோர பூமி புறப்பட பண்ணும். அது நல்லதுக்கும் புறப்பட பண்ணலாம், கெட்டதுக்கும் புறப்பட பண்ணலாம். அநேருக்கு நினைப்பு என்ன தெரியுமா? மரணம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சு, சொல்லி முடிஞ்சு. நோ, மரித்தோரே பூமி புறப்பட பண்ணும். அது நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் எழும்பு எழும்பு, எல்லாரையும் எழுப்பி விட்டுரும். எழுப்பி நீ போ. ஆண்டவர் வந்தாருன்னா கொஞ்சம் எளியரா எழும்புவான். கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க பூமி சொல்லும், நீ போ, உங்க இயேசு வந்தாச்சு, எழும்பு எழும்பு, இயேசு மேல வந்தாச்சு, எழும்பு போ. இயேசுவும் மேல இருந்து ஒரு சத்தம் கேட்கும். மரித்தவர்கள் காது கேட்கும் சத்தம் வரையும் காட்டுட்டே இருப்பான். கிறிஸ்துக்குள் மரித்தவன் என்ன கூப்பிடலையே, அவர் வந்துட்டாரா? பூமி சொல்லும், வந்துட்டாருப்பா. கேட்பாரு, சத்தம் கேக்குதா? இயேசு வராரா? ஆமா, எழும்பி வா, மேல வா. ஏன்னா கல்லறையில் உள்ளவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்னு வசனம் இருக்கு. அப்போ இவனுடைய சரீரம் புறப்பட்டு போகும். நான் தான் போன வாரமே கொடுத்தேன். செத்த விதையிலிருந்து எப்படி ஒரு பெரிய செடியும் மரமோ வருதோ, அதே மாதிரி மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். ஒரு விதை அழுகி இவ்வளவு மரமா வருமானா, ஒரு பிணம் அழுகி ஏன் வர முடியாது? மறுரூபம் ஆக்க முடியாது. ஏன் ஒரு பிணத்தை ஆண்டவர் எழுப்ப முடியாது? இவையெல்லாம் ஆதாரங்கள் இங்க வேதத்துல. அப்போ மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும் இத. ஆனா அந்த குடிகாரன் தேவனுக்கு இயேசு இல்லாமல் ரட்சிக்கப்படாமல் வாழுகிறவன் இருக்கான் பாருங்க, அவன்லாம் அப்படியே உள்ள கிடப்பான். அவன் ஜாலியா இருப்பான். ஓகே, நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஒண்ணும் இல்லப்பா, நம்ம அப்படியே போயிடலாம், இப்படியே போயிடலாம் அப்படின்னு. பூமி சொல்லும், எழும்பு எழும்பு, வந்தாச்சு, நியாயத்திற்கு முடிஞ்சு, எல்லாருக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, எல்லாரும் எழும்புங்க. இல்ல நான் வர முடியாது, நான் எழும்ப மாட்டேன். இல்ல எனக்கே முடிஞ்சப்பா, என்னையவே பாதாளத்துல போட போறாங்க, அதான் சொல்லும் பூமி. அவனை எழுப்பி விடும். நீதிக்கென்று ஒரு கூட்டம், அநீதிக்கென்று ஒரு கூட்டம் எழும்பும். அதனாலதான் பூமியில அறுவடை நடக்கும். இந்த பூமியில ஒரு அறுவடை நடத்த வருவார். சும்மா ஒண்ணும் இயேசு வந்துட்டு சத்தியத்தை சொல்லிட்டு போகல.
அதனாலதான் நம்ம 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ரெவலேஷன். பின்பு நான் பார்த்த போது வெண்மையான மேகத்தை, அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையில் கற்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். பூமியில் அறுவடை செய்யணும் அவர். அதான் அந்த உயிர்த்தெழுதலுக்கும் உயிர்த்தெழுவாங்கல்ல, இது அறுவடை என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறவட்ட சொல்லுகிறாங்க, ஐயா, பூமியில பயிர் முதிர்ந்தாச்சு, அறுப்பு காலம் வந்தாச்சு, நீங்க அறுவாளை நீட்டு அறுத்து விடும் என்று திட்டப்பட்டு சொன்னான். இது யார? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை. இது யார? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை. அவங்கள அறுத்து விடுங்க, இப்ப முடிஞ்சாச்சு, அர்மகதோன் யுத்தம் வந்தாச்சு, அவங்க 1000 வருடம் ஆட்சிக்குள்ள போகணும், அதனால நீங்க அறுவடையை நடத்திருங்க. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியில் மேல் நீட்டி பூமி அறுப்புண்டது. அப்புறம் கொஞ்சம், அது எப்பன்னு தெரியாது, ஆனா நடக்க போகிறது 2வது சம்பவம். பின்பு வேறொரு தூதனும் கருப்புள்ள அறிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். மேல பிடிச்சிருந்தது, அங்க ஒருவர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அறுவடை நடத்துறாரு. அவரு அறுவடை நடத்தி விளைஞ்சி இதுல போய் சேர்ந்தாச்சு, பண்டகசாலையில, பரலோகத்துல. ஆனா வேறொரு தூதன் கருக்குள்ள அறிவாளை பிடித்துக் கொண்டு, நல்ல கவனிங்க, பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கற்குள்ள அறிவாளை பிடித்திருந்தவரை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் படுத்திருக்கிறது, கற்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும். இது யாரு? துன்மார்க்கர்கள். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை பறித்து அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையில போய், இப்போ துன்மார்க்கர்கள் அறுவடை செய்யப்படுகிறார்கள். அவங்கள அறுத்து அவங்கள தூக்கி கோபாக்கினை என்னும் ஆலை, கோபாக்கினை பயங்கரமா இருக்கும், நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையில அதை போட்டு மிதிக்கும் பொழுது யார்? துன்மார்க்கனை. அந்த ஆலையிலிருந்து 1600 சாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள், ஒரு குதிரை வந்தா அது கடிவாளம் மட்டும் ரத்தம் இருந்துச்சுதான் எருசலேம் முழுவதும். அதான் அந்த முடிவு. அதான் இங்க கொடுத்திருக்கிறோம் பாருங்க, ரத்தம் நகரத்துக்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 சாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும், இதுவரை அந்த அளவுக்கு ரத்தம் பெருகி இருந்துச்சுதான். அதான் வசனம் சொல்லுது, அறுவடை, பூமியில அறுவடை செய்வார். இந்த அறுவடைக்கு எல்லாரும் தப்பிதான் பூமியில அறுவடை. மேகத்தில் வீட்டிருக்கிறவர் அறுவடை யார? நம்ம அறுத்து பண்டக சாலைகளிலே சேர்ப்பார். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் இதெல்லாம் எதுக்கு கொடுக்கிறேன்னா, உங்களுக்கு அப்படியே கண்ணு முன்னாலும் இந்த காட்சிகள் இருக்கணும். ஐயா, நான் இந்த அறுவடையில போனோம், நான் அந்த ஆலையில போட்டு நம்மள காலை போட்டு மிதிச்சு அந்த இதுக்கு வேண்டாம், தெய்வ பயம் இருக்கணும். நான் இந்த ஆண்டவர் பூமியில அறுவடை செய்யும் பொழுது என்னையும் அறுத்து செல்லும் ஆண்டவரே. அதுக்குதான் நமக்கு வேத வாக்கியம், அதுக்குதான் நமக்கு ஜெபம், நமக்குதான் அவர் மரித்தாரு, எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா செய்துட்டு இருக்காருயா. அவர் மரிக்காம உயிர்த்தெழாமல் நீ நல்லவனா வாழணும்னு சொல்லல. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார், அதனாலதான் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு உதவி செய்வதற்காகத்தான் அவர் இந்த பாடுகளையும் உபத்திரங்களையும் அனுபவித்து திருப்பி அறுவடைக்கு வரும் பொழுது நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. அதற்கு இயேசு சொன்னார், நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வவரையும் வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். இயேசு மார்க்கிலே சொன்னார், நீங்க பாப்பீங்க, அவர் வருவார். அந்நாட்களிலே உபத்திரவம் முடிந்த உடனே, எது? அந்திகிறிஸ்து, அந்திகிறிஸ்துனுடைய நாட்கள், உபத்திரவ காலம் முடிந்த உடனே
சூரியன் அந்தரகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதனால ஆகையால் மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்துல காணப்படும். அவர் மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கு எக்கால சத்தத்தோட ஒரு தூதர்களை அனுப்புவார். நல்ல கவனிங்க, இதான் வசனம். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார். இந்த பாருங்க, படம் போட்டிருக்கேன், அறுவடை படம். இதுல நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்முடைய நிலைமை இந்த ஆலயத்துல மதிக்கப்படுகிற திராட்சை கொலையை போல ஆகிவிடும். எப்படி ரத்தம் வடிந்து ஓடி அந்த தேசம் முழுவதும் இருந்தது, ஒரு நாட்கள் அது நடைபெற போகிறது. அதனாலதான் அறுவடை, கோதுமை அறுவடைக்காலம். பூமியில விளைவு அறுப்புண்டது. நல்ல கனி கடா மரமெல்லாம் வெட்டுண்ட அக்னியில. அதனாலதான் நம்ம யோவான் வந்து சொன்ன, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடு. அவர் கையில கூட இருக்குதப்பா. நல்லதெல்லாம் எடுத்து களஞ்சியத்துல சேர்ப்பார், பதரெல்லாம் அக்கினியில் எறியப்படும். நீ பதரா இருக்க விரும்புகிற ஐயா, நல்ல ஒரு கோதுமை முத்தான கோதுமையாய், நம்மளை முத்தான கோதுமையா எதிர்பார்க்கு. அதுக்குதான் நமக்கு இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோம். நல்ல கனி கொடாத நம்ம பர்க்மன்ஸ் கூட அதை பாட்டா பாடியிருக்காரு. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினி போடப்படும், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும், போனலானவை நேராக. நம்ம பாடு ஏன் இந்த அறுவடையில, பூமியில அறுவடை நடக்கும் சொல்றான். பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்து போச்சு. இது யாரு? துன்மார்க்கன். அடுத்த வர இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் பூமியில் அறுவடை நடக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் இப்போ அறுவடை முடிகிற ஸ்டேஜ்ல இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் ஆர்மகதோன் யுத்தமும் நடக்கும் பொழுது என்னென்ன யார் யார் உயிர் தழுவார்கள் என்கிற காரியங்களை குறித்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஜெபத்தோட வாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, இதெல்லாம் விளையாட்டு காரியம். கர்த்தர் வருகிறார், ஆயத்தமாக வேண்டும். அவருடைய வருகைக்கு நாம ஆயத்தமா இருக்கும். ஆயத்தம் இல்லாம இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம், மாற்றமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமான அவருடைய வருகையில விடுபட்டு போயிடும். நம்மை அழைத்து செல்ல வருகிறார். சொன்னா, நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண பின்பு உங்களுக்குன்னு ஒரு இடம் ரெடி ஆகிட்டு இருக்கு, நான் வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன். இதனால நாம் ஜபிக்கும் பொழுது, நான் இந்த அறுவடையில ஒரு நல்ல ஒரு கோதுமை மணியாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வந்த எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட். வந்த ஒவ்வொருவரையும் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். நல்ல கோதுமை மணியாய் அவர்கள் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய வருகையில காணப்பட வேண்டும். அந்த ஆலையில மிதித்து ஓடுகிற குதிரையின் கடிவாளம் வரை ஓடுகிற ரத்தத்தை போல அல்ல ஆண்டவர், நம்முடைய பண்டக சாலைகளிலே காணப்படுகிற நல்ல கோதுமை மணியாய் நாங்கள் எல்லோரும் காணப்பட வேண்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவை இவர்கள் எல்லாரும் சொந்த ரட்சகராக
உடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழும். எல்லாம் இருக்கலாம், சம்பாத்தியம் இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், பொருள், அதை காட்டிலும் மேலான. ஆண்டவர் கேட்டார்ல, உன்னுடைய ஜீவன் அது ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படுவதா, மூடனே உன்னுடைய நித்தியத்தை நீ எங்கே கிடைப்பாய்? எங்களுடைய நித்தியம் பரலோகத்தில் இருக்க வேண்டும். எதை சம்பாதித்தாலும் இயேசுவே சம்பாதிக்க வேண்டும். உடைய வருகையில காணப்பட பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. I bless all of them in the name of Jesus. Thank you Lord. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க, எல்லாருடைய பிரச்சனைகளை சந்திங்க, எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கொடு. I bless all of them. வந்தது நிமித்தமா இவருடைய இருதயங்கள் மனமகிழ்ச்சியோடு ஆளுகை செய்யும். அந்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வார்கள். Thank you all for coming.